இயேசு கிறிஸ்து மூலம் இந்த நாளுக்குள்ள வாழ்த்துக்கிறேன். இந்த மே மாதம் 1ஆம் தேதியில இயேசு கிறிஸ்து மூலம் வாழ்த்துக்கிறேன். இந்த நாள்ல வாக்குத்தத்த வசனம் என்ன அப்படின்னா, ஏசாயா 41ஆம் அதிகாரத்துல 13வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன் வலதுகரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கேன் என்று சொல்வேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதம் நம்ம என்ன சொல்றாருங்க ஆண்டவரு, இந்த மாதம் வலதுகரத்தை பிடித்து என்ன சொல்லுங்க, இந்த மாதம் அவர் நடத்துவார். இந்த மாசத்துல ஆவியானவர் சொல்றாரு, நம்முடைய வலதுகரத்தை பிடித்து நடத்துவார். அவர் வலதுகரத்தை பிடிக்கணும், நம்ம வலதுகரம் அவர் கரத்துல போகணும், நம்மளோட கரம் பரிசுத்தமா இருக்கணும். இந்த மாதம் நம்முடைய கைகள் பரிசுத்தமா இருக்கணும். இந்த மாதம் நம்முடைய கைகள் தேவனுக்கு பிரியமுள்ளதா இருக்கணும். அப்படின்னு என்ன பிரியமுள்ளது எப்படிங்க அப்படின்னா, நம்ம தேவனை நோக்கி கைகளை உயர்த்தி ஜெபிக்குள்ளாய் மாறணும். இந்த மாதம் நம்ம பயப்படாம இருக்கணும்னா, அவர் துணையா நிக்கணும்னா, இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனோட துணையா இருந்தாருன்னா எப்படி இருக்குங்க? ஒரு மனிதன் வாழ்க்கையில தேவன் கடவுளே துணையா இருந்தா எப்படி இருக்குங்க? ஆனா இந்த மாத ஆண்டு சொல்றாரு, கர்த்தரே துணையா இருப்பான்னு சொல்றாரு. அவரே உங்களுக்கு துணையா இருப்பாரா? வலது கரத்தை பிடிச்சு நடத்துவாரா? ஆனா அவருக்கு பிரியமான பிள்ளைகளா நீங்க நடக்கும்போது, பரிசுத்தத்தோடு வாழும்போது, உண்மையோடு வாழும்போது, அந்த தேவனுடைய வசனத்தை கை கொள்ளும் போது, தேவனுடைய வார்த்தை கை கொள்ளும் போது அவர் உங்களோட இருப்பார். இந்த உலகத்துல பாருங்க, ஒரு அரசியல்வாதி கூட இருந்தாவே அவனால ஆட்டத்தை நம்மளால பார்க்க முடியல. ஒரு அரசியல்வாதி, ஒரு பெரிய அதிகாரி, ஒரு பெரிய போலீஸ்காரங்க, ஒரு ஃப்ரெண்டாவோ இல்ல நண்பனாவோ யாரோ ஒருத்தர் பெரிய ஆளா இருந்தா நமக்கு என்ன பண்ணுதுங்க, நம்மளை அறியாம நமக்கு ஒரு கெத்து வந்துடும் இல்லைங்களா? அதுவே அப்படின்னா உலகத்துல அழிந்து போகிற சாதாரண மேன்மையான காரியமே அப்படின்னா, வானாதி வானம் விட்டிருக்கிற சர்வ வல்லமுள்ள அழைத்த தெய்வம் அவர் தான். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாத பண்ணி சொன்ன தெய்வம் அவர் நம்மோட இருக்கிறாரு. இந்த உலகத்துல அநேகர் பல சப்போர்ட் தேடுறாங்க, பல சப்போர்ட் தேடுறாங்க. இவங்க நம்ம பேச மாட்டாங்களா, இவங்க நம்ம நிக்க மாட்டாங்களா, இவங்க நமக்கு செய்ய மாட்டாங்களா, பல காத்து தேடுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்னும் இருக்கிறேன். தேவனை கத்த சொல்றாரு, நான் உனக்கு துணையா நிக்கிறேன். துணையா நிக்கிறதுங்க, துணையா எனக்கு கூடயே இருக்கிறாரு. எங்க போனாலும் துணையா அவர் கூடயே வருவார். ஒரு துணை என்னங்க, ஒரு மனவாட்டி ஒரு மனவாளனோட எப்படி ஒரு கணவன் மனைவி எப்படி உறவுல எப்படி கணவன் மனைவி எங்க இருக்காலும் கணவன் அங்க இருப்பான், கூடயே பார்த்துருக்கீங்களா? ஒரு சில மனைவி அப்படி தூரமா இருக்கிறாங்க, ஒரு கணவன் புறமா இருக்காங்க, நான் அவங்கள சொல்லல. ஆனா தேவனுக்கு பிரியமா வாழ்றாங்களா அவங்கள சொல்றேன். அப்போ தேவனுக்கு பிரியமா வாழ்றது எப்படிங்க, அந்த உறவுல எப்படி இருக்குமோ அதை போல தேவன் நம்மோடு இருக்கிறத காண முடியும். அவர் துணையா நிற்பாரு. துணையா நிக்கலாம், நீங்க அவருடைய இரியத்தை புரிஞ்சுக்கணும். யோவான் தன்னுடைய தேவனுடைய இரியத்தை, அவருடைய இறுதி துடிப்பை அறிஞ்சிருந்தான். இந்த மே மாதம் அவருடைய இறுதி துடிப்பை அறிஞ்சு கொள்ளுங்க. என்ன எப்படி அறிந்து கொள்றது? அவர் கரத்தம் பிடிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட கை பரிசுத்தமா இருக்கணும். இந்த கை தேவனை நோக்கி சோத்திரம் பண்ணணும், முறுமுறுக்க கூடாது. இந்த மாதம் நன்மையின் மாதமா இருக்கும். நன்மையின் மாதம் என்ன நன்மையின் மாதங்க? தேவனுக்கு பிரியமா வாழ்கிற பிள்ளை எல்லாத்துக்கும் மனமகிழ்ச்சி நாளா தான் இருக்கும். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா வாழ்ற, கர்த்தருக்குள்ள திருப்தியா வாழ்ற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த மாதம் நன்மையின் மாதம். எல்லாருக்கும் நன்மை மாதம் இல்ல. தேவன் துணையா இருக்கிற ஜனம் பாக்கியவானு. தேவனுடைய பட்சமா அவரை சமூகத்துல சார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பாக்கியவானு. அப்போ தேவ பிள்ளையே, நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, உன் கையை என்ன பண்ணுங்க, வலது கரத்தை அவர் கரத்துல கொடுங்க. நிறைய நேரங்கள்ல அவரும் கரத்தை பிடிக்க ரெடி, ஆனா நீங்க அநேக நேரத்துல அவர் கரத்தை விட்டுறீங்க. அவரும் உன் கரத்தை பிடிச்சு நடக்கணும்னு ஆசைப்படுறாரு. இந்த மாதம் அவருக்கு கரத்தை பிடிச்சு நடத்துன்னு ஆசைப்படுறாரு. நீங்க அவர் கரத்தை விட்டு ஓடிடாதீங்க. நீங்க அவருக்கு நேமத்தை விட்டு விலகிறாதீங்க. அவர் அன்பு விட்டு விலகி ஓடிடாதீங்க. அவருடைய நேசம் பிரியமானது, அவருடைய அன்பு மேலானது. அதனால அவர் பக்கமா உங்களை என்ன பண்ணுங்க, அவர் பக்கமா திருப்புங்க. மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு கனி கொடுங்க. இந்த மாதம் தேவனுக்கு பிரியமான ஒரு மாதமா இருங்க. மே மாதம் சொன்னா ஒரு ஆசீர்வாத மாதம் தான். மாசம் ஒவ்வொரு மாசம் பிறக்கும் போது ஒரு ஆசீர்வாதம் தான். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? அது நன்மையின் ஆசீர்வாதம். ஏன்னா தேவனோட வார்த்தை தேடுறாங்க. மற்ற நாளை விட இந்த மே 1ஆம் தேதி அன்னைக்கு, ஜனவரி மாதம் ஒவ்வொரு மாதம் அந்த 1ஆம் தேதி அன்னைக்கு தான் கர்த்தரோட வார்த்தை தேடுவாங்க. அப்படி இல்லைங்க. இந்த வேதத்துல இருக்கிற அத்தனை வார்த்தைகளும் தேவனோட வார்த்தைகள். அது நம்மளுடைய ஜீவனில் பிழைக்க வைக்கிற வசனம். ஒவ்வொரு தேவனோட வார்த்தைகள். அவரே ஜீவனோட அப்பமா. அவருக்குள்ள பிழைக்க முடியும். நானே ஜீவன் அப்போ அப்படிங்கிறாரு, நானே வழி சத்தியம் ஜீவனுங்கிறாரு. அவ்வளவு வார்த்தைகள் ஆண்டு கொடுத்துருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மேலானது. அந்த வாக்குத்தங்களை பின்பற்றி போகணும். நிறைய பேர் வசனங்களை ஒரு 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 ஜோசி குறிப்பு போல எடுத்து இப்படி வாசிப்பாங்க. வாசிக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை சத்தம் கேட்குதா உங்களுக்கு? அன்னைக்கு சத்தம் கேட்டே இருந்தீங்களே, ஒவ்வொரு நாள் பேசி கொண்டு இருப்பாரு. அந்த சத்தம் உங்களுக்கு கேட்குதா? அவர் கரத்தை பிடிச்சிருக்காரா? இன்னைக்கு உங்க கரத்தை, அந்த வலது கரத்தை பிடிச்சிருக்காரா? அவருடைய துடிப்பை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? இந்த மே மாதம் நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, அவருடைய உங்க கரத்தோடு இணையற்குண்டான ஒரு வாழ்க்கையை நியமிச்சு கொள்ளுங்க. பரிசுத்தோடு வாழுங்க, தேவனுக்கு பிரியமா வாழுங்க. அப்பதான் தேவனை கத்த துணையா நிற்பார். நீ அழுகும் போது அவர் அழுவாரு, நீ சிரிக்கும் போது சிரிப்பார், உன்னோடே இருப்பாரு, உன்னை விட்டு விலக மாட்டாரு. அதான் இந்த உலக மனுஷன் விலகிடலாம், ஆனா ஆண்டவர் ஒருபோது விலகுவதில்லை. ஆண்டு சொன்னார், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுன்னு சொன்னார் ஆண்டவர். இந்த உலகம் பார்க்கபடி அவர் பார்க்க மாட்டாரு.
மனிதன் முகத்தை பார்க்கிறார், தேவன் உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறாரு. இந்த சார்வல ராஜா உன்னோடு இருக்குன்னா, உன் இதயத்தை பார்க்கிற தெய்வம் உன்னோடு இருக்குன்னா, உன் இதயத்தில் இருக்கிற வடிக்கிற நீ கண்ணீர் வடிக்கிற உன் இதயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவருடைய இதயத்தை புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்தமா வாழுங்க, அவருக்கு பிரியமா வாழுங்க. அவருக்கு பிடிக்காத எந்த காரியத்தை என்ன நீங்க செய்யாதீங்க. நீங்க பேசுறத அவர் கவனிக்கிறாரு, நீங்க சிந்திக்கிறத அவர் கவனிக்கிறாரு, உங்க பார்வை அவர் கவனிக்கிறாரு. அதனால கர்த்தருக்கு உண்மையா இருங்க. இந்த மாதம் கர்த்தர் இந்த மாதம் துணையா இருப்பாரு. அவர் துணையா இருக்குன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு. மோசே போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசினா பார்த்தீங்களா, எப்படி நின்னா இருக்கு அவர். எப்படி மோசே ஒரு பெரிய தீர்ச்சி அவர். அவருடைய 40 ஜனங்களை அவர் தேவ சமூகத்தை கூட்டிக் கொண்டு போனார். ஆண்டவரே, நீங்க முன்னாடி போகாட்டா என்னை போக அனுமதிக்காதீங்க. ஆண்டவரே, ஜனங்களை நீங்க எடுத்து அழிக்கிறீங்கன்னா என் பேரை கிறுக்கி போடுங்க. அப்படிப்பட்டவர்களா நீங்க மாறும்போது மோசேவோட இருந்தது போல உங்களோட அவர் இருப்பார். துணை நிற்கிறனா சும்மா இல்லைங்க. மோசை குறித்து சொல்லணும்னா முகமுமா பார்க்குறாரா, அவர் தேவனை சஞ்சரிக்கிறானா. நம்மளோட வாழ்க்கையில இந்த மே மாதம் அவர் சஞ்சரிக்கிற மாதமா இருக்கட்டும். யாருக்காகவும் அவர் சமூகத்தை விட்டு கொடுக்காதீங்க. யாருக்காகவும் அவரோட சமூகத்தை விட்டு கொடுக்காதீங்க. யாருக்காகவும் எந்த மனிதனுக்காகவும் நீங்க அவர் சமூகத்தை விட்டு கொடுக்காதீங்க. தேவனுக்காக நீங்க உங்களை அவர் சமூகத்தில் விட்டு கொடுங்க. அவருக்காக நிலைநிறுங்க. கர்த்தர் சமூகத்தை நிலைநிற்க ரட்சிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்டது என்னங்க, அணு தினம் ரட்சிக்கப்படுறது அவன் தான் ரட்சிக்கப்படுறான். அணு தினமும் போய் ஆண்டு இயேசு சாமி என் பாவத்தை மன்னிங்க, என்னை பரிசுத்தம் பண்ணுங்க, என்னை தகுதிப்படுத்த ஒவ்வொரு நாள் ஒரு மனுஷன் கேட்குறானே அவங்ககிட்ட தான் என் ஆண்டவர் துணை அனுப்பார். சரிங்களா? ஆண்டவர் ஏழையை பார்க்க மாட்டார், தர்தனை பார்க்க மாட்டார், இந்த இதயத்தை பார்ப்பார். நிறைய பேர் உலகம் சட்டையை பார்க்குது, வெள்ளி தோற்றத்தை பார்க்குது, முகத்தை பார்க்குது, பல காரியத்தை பார்க்குது. என் ஆண்டவர் அப்படி பார்க்கறதே இல்லை. அவர் பார்க்கறது ஒன்றே ஒன்று, உன் இருதயம் பரிசுத்தமா இருக்குதா, உன் இருதயம் கந்தையா இருக்குதா, உன் இருதயம் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் பார்ப்பாரு. இந்த மாதம் உங்க இருதயத்தை கர்த்தருக்கு கொடுங்க. அப்ப தேவனை கர்த்தர் உன் பின்னாடி உன் கூட இருக்கிறத, உன் துணையா நிக்கிறத நீங்க பார்க்க முடியும். அவரு ஏதோ ஒரு டாய்ஸ் இல்லை, ஏதோ ஒரு இது இல்லை, ஒரு பொருள் இல்லை. அவர் உயிர் உள்ளவர், அவர் மாறாதவர், அவருக்கு கூட உணர்வு இருக்குங்க. நீங்க அழுத அவரும் அழுகிற ஆண்டவர். நீ எப்பெல்லாம் உடைந்து நிற்கும் போது என் இயேசு உனக்காக தோல் கொடுக்க ரெடியா இருக்காருமா. நீ எப்பெல்லாம் உடைஞ்சு ஓரத்துல உட்காந்து என் வாழ்க்கை அவ்வளவுதான் நினைக்கிறையா, இந்த மாதம் ஆண்ட சொல்ற இல்லை, இந்த மாதம் உன்னோடு அவர் இருப்பார். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, ஆண்டவரை எரி ஒப்பு கொடுக்குறேன், என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறேன், நான் விழுந்துட்டேன் ஆனாலும் ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். போன மாதம் நிறைய நாட்கள், கடைசி மாதம் நிறைய வர நிறைய பேர் விழுந்து போயிட்டீங்க. எதில் விழுந்து போயிட்டீங்க அப்படின்னா, ஒரு கடன் பிரச்சனை வந்தோடனே ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்னை கை விட்டுட்டீங்களா, ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தோடனே ஏன் என்னை கை விட்டுட்டீங்களா, பல காரியம் சொல்லி அவரை முறுமுறுத்துட்டீங்க. இந்த மாதம் முறுமுறுக்காதீங்க. இந்த மாதம் அவங்க வலது கரத்தை அவர்கிட்ட கரத்தில் கொடுங்க, பரிசுத்தமுள்ள கரமா அவர்கிட்ட கொடுங்க. முன்னாடி போவார், அவர் துணையா நிற்பார். எந்த உலகம் துணையா நிற்காதுப்பா, உனக்காக துணையா நிற்கிற என் ஆண்டவர் இருக்கிறார். உனக்காக அந்த மாதம் நான் சோம் பண்றேன், கண்ணீரோடு உங்களுக்காக சோம் பண்றேன். எல்லா கண்களையும் மூடி சோம் பண்ணுவோமா. ஆண்டவரே பரலோக தகப்பனே, இந்த மாதம் நீங்க சொல்றீங்கப்பா, பயப்படாத, நம்ம வலதுகரத்தை பிடித்து நான் அவனோடு துணை நிற்கிறேன்னு சொல்றீங்க. யாரெல்லாம் ஆண்டவர் இந்த மாதம், ஆண்டவர் போன மாதத்துல இந்த முழுசா எங்களை பாதுகாத்தீங்க, வழி நடத்துனீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துற முதலாவது. ரெண்டாவது, ஆண்டவர் இந்த மாதம் எங்கள் நன்மையினால் நிரப்புங்க, எங்களோடு இருங்க. நீங்க எங்களோடு இல்லாம ஒரு நாள் எங்களை நடத்தாதீங்க, நீங்க நடத்துங்க. அதே வல்ல இந்த ஆன்லைன்ல யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை விட்டு விலகி நிற்கிறாங்களோ அவங்க எல்லாம் பக்கம் வரட்ட ஆண்டவரை அவர்களும் பக்கமாய் சேர்த்துக்கொள்ளுங்க. அவர்களோடு துணையா நில்லுங்க. உடைக்கப்பட்டவங்க, ஆறுதல் இல்லாமல் இருக்கிறவங்க, கலங்கி போனவங்க எல்லாத்தோடு என்ன ஆண்டவர் இருங்க. அவங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபித்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.